நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். இப்போ செவ்வாயோட பெயர்ச்சி நடக்கு. அப்போ செவ்வாய் பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயானவர் யார்? செவ்வாய் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் செவ்வாயோடைய செயல்பாடு என்ன, செவ்வாயோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு முதலிடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் 8ஆம் இடம் தான் ரகசியங்கள் மற்றும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் 8ஆம் இடத்தில் புகைந்திருக்கும். அந்த புதையல் மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நம்ம உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய சுய ஜாதத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களகாரகன் என்று அர்த்தம். ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உறுதியாக இருக்கணும். செவ்வாயோடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட அந்தரமோ செவ்வாயோடைய புத்தியோ திசையோ ஏதோ ஒன்று நடந்தால் தான் இயல்பாகவே நம்ம வீட்டில் ஒரு மங்களகரம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயை நம்ம நாடி முறைப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செவ்வாய் தான் பெண்களின் ஜாதகத்தில் கணவராக கருதப்படுகிறார். நாடி முறைப்படி ஒரு பார்ப்போம். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நாடி முறைன்னு இருக்குது. இப்போ பிறகுநந்தி நாடி. ஸோ இந்த முறைப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் பார்த்திங்கன்னா கணவர், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால், செவ்வாய் சிறப்பாக இருந்தால், தன்னுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். ஒருத்தர் பல வருஷமாக விவசாயம் பார்க்காரு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விவசாயம் பார்க்காருன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் பூமிகாரனாக வருவதே செவ்வாய் தான். அதே போல் நம்மளுடைய உறவு முறையில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரியை குறிக்கும் பாவகம் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எப்படி இருக்காரோ அதை வச்சு இளைய சகோதரன் உண்டா இல்லையா, அல்லது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடலில் அங்கங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள், நம்மளுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் தான் ஆளுமை கொள்வார். அதே போல் நம்ம இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தோட எலும்பு கூடு இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கக்கூடிய எலும்பு கூடுகள். ஸோ அது செவ்வாயுடைய காரகத்துவத்தை சார்ந்தது. அதே போல் நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, தலையோட மண்டை ஓடு, அதுவுமே செவ்வாயோட ஆதிக்கம். இந்த வண்டி வாகனங்களை வேகமாக போய் பட்டுன்னு அடிபட்டால், தலையில் அடிபட்டால் அடுத்த செகண்டே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த மண்டை ஓடு உடஞ்சிருச்சுன்னா டோட்டலாக இவ்வாறு ஃப்ளாஃப் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அப்போ அந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை வைத்து தலையில் அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நம்ம அன்றாடம் சாப்பிடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் செவ்வாயோட காரத்துவம். என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கண் திருஷ்டிக்கு தேங்காய் உடைப்பாங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா தேங்காய் பழம் உடைச்சி பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது செவ்வாயோடைய காரத்துவம். பழம் வைக்கிறது குருவோட காரத்துவம். ஸோ இந்த இணைவுகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இஞ்சியுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுது. ஸோ இப்படி நம்மளுடைய மிக முக்கியமான விஷயங்கள், நம்மளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே செவ்வாயுடைய காரத்துவம் இருக்கிறது. அதனால தான் யாரெல்லாம் சீருடை அணிந்து வேலை பார்க்குறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகள், அவங்க வேலைக்கு உள்ளே ஜாயின் பண்ணும்போது செவ்வாயோடைய அந்தரம் தசாபுத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தரமோ தசாபுத்தியோ
அல்லது கிரகங்கள் ரீதியாக ஒரு தொடர்பு கட்டாயமாக இருக்கும். அப்போது தான் அவங்க அந்த சீருடை சார்ந்த பணிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணித்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி தான் செவ்வாய். 2 ஆதிபத்தியம் செவ்வாய் பகவான் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடத்துல அமர்கிறார். 9ல் கேதுவுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார். இந்த பயணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறார், உங்களுடைய பாவகத்தில் எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்காருன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான உச்சக ராசியை பார்க்கார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான கும்பராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். ஸோ இங்கே கேதுவுடன் அமர்ந்து சனி பகவானையும் பார்க்குறார், ராகு பகவானையும் பார்க்குறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள மாற்றம் அப்படிங்கும்போது, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், போராட்டம், கவலை, கஷ்டம், நிதானம் இல்லாத தன்மை, எந்த விஷயங்களில் முடிவெடுத்தாலும் அதை சரியாக என்னால் முடிவெடுக்க முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்த நிலை மாறி உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு, உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல விதமான பாதையை அமைத்துக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான விஷயங்களில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல விதமான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குருவின் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பதனால, செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறதுனால சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளி மாநிலங்களில் கொஞ்சம் அதிகம் பயணங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சனி பகவானையும் செவ்வாய் பகவான் பார்ப்பதனால உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியங்கள், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயம்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயங்களை உடனே ஃபாலோ பண்ணுங்கள். அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருதுனாலுமே அதை என்ன பண்ணுங்கள், பொறுமையாக நீங்களே உட்கார்ந்து பேசி சமாதானம் செஞ்சிட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் வீடு மனை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உறுதியாக வாஸ்து ரீதியாக சிறப்பாக இருக்கா, நீங்கள் அவங்க கொடுத்த வரைபடமும் வீட்டின் அமைப்பும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா செவ்வாயை சனி பகவான், அதாவது சனி பகவானை செவ்வாய் பார்க்கும்பொழுது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், அல்லது பக்கத்துட்டுக்காருக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ நல்லா பழகிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நீங்கள் தான் உங்களை மாதிரி உங்களை மாதிரி உண்டானே அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்களை உங்களுடைய பக்கத்துட்டுக்காரங்க பாசமாக பாராட்டி பேசியிருக்கலாம். ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சின்ன ஈகோ பிரச்சனை வரும். இவங்க நம்மளோட முன்னேறிட்டாங்களே, ஏன்னா உங்களுக்கு இப்போ தனுசு ராசிக்கு நல்ல ஒரு காலகட்டம், குருவின் பார்வை கிடைக்கிது. ஸோ அந்த குருவின் பார்வை மூலமாக நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி நடத்தக்கூடிய ஆற்றல் செயல்படும் போது எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம கூட, அதாவது உறவுலேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் மனைவி, இந்த உறவுகள் நம்மளை ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. உடன் பிறந்தவங்களும் நினைப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. அது ஒரு 60% இருக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் பக்கத்தில் சொந்தம் பந்தம் எல்லாமே எப்படி நினைக்கும்னா, இவங்க முன்னேறிட்டாங்களே, இவங்க சிறப்பாக இருக்காங்களே, இவங்க மட்டும் மகிழ்ச்சியாக இருக்காங்களேன்னு தன்னுடைய செயல்பாடுகளை அப்படியே வகுத்தச்சலில் கொட்டுவாங்க. ஸோ இந்த இயக்கம் தான் இந்த உலகம். இது கலியுகம்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த அமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் உங்கள்கிட்ட பக்கத்துட்டுக்காரங்க ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போயிருங்க. அடுத்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு வந்தப்பறம் இந்த பாதிப்பு குறைஞ்சிரும், பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது கருத்து. ஸோ அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உறுதியாக செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்க்குறனால உங்கள் வீட்டு பக்கத்தில் முச்சந்தியில் விநாயகர் இருக்காராம் பாருங்கள். விநாயகர் இருந்தார்னா, இதாய கார்னர், அந்த கார்னரில் விநாயகர் இருக்காருங்க
அப்படின்னு இருந்தாருன்னா அந்த விநாயகரை பார்த்து அவருக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்க. மஞ்சளால் காலைல மஞ்சள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ என்ன கிழமை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது முடிஞ்சளவு வியாழக்கிழமை பண்ணுங்க. ஓகேவா? வியாழக்கிழமை உங்களால் போக முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை எப்போயா வந்துச்சு. ஏன்னா செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்குள்ளே வரந்தண்டி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எதுவுமே வராமல் விநாயகர் மூலமாக, விநாயகர் பெருமாள் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். தொடர்ந்து செய்யுங்க. செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு வரந்தண்டையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செய்வது மூலமாக ஏற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசிக்கு வெற்றியே அதிகமாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்.